ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் அவியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கேரளா ஸ்டைல் அவியல் கிடையாது. அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, கொத்தவரங்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், அது போக உருளைக்கிழங்கு, வெள்ளை பூசணி, இது எல்லாத்தையுமே நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மற்ற காய்கறி எல்லாம் போட்டுவிட்டு லாஸ்ட்டாக அது மேலே உருளைக்கிழங்கு, அதுக்கும் மேலே வெள்ளை பூசணி போடுங்க. ஏன்னா வெள்ளை பூசணி உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அது மேலோடு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மற்ற காய் வேகும்போது அது கரெக்டாக வெந்துடும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கசகசா, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாமே போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. காய்கறி தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுமே இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொஞ்சம் கொதி வந்ததுமே நம்ம 2 கருவேப்பிலை ஆறுக்கு இதில் போட்டுட்டு அதில் மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதை இறக்கி விட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான அவியல் ரெடி. இது சாதத்து கூட, அடை கூட, தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.